எல்லாருமே இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஆயிட்டாலும், நம்மளுக்கு இந்த படம் இன்னைக்கும் ஏன் மனசுக்குள்ளேயே அப்படியே நினைச்சிட்டு இருக்குன்னா, அந்த கேரக்டர்ஸுங்கள பாலச்சந்தர் அவ்வளோ அழகா செதுக்கியிருப்பார். அதனால தான் நான் இந்த தொடருக்கே சிகரம் செதுக்கிய சிற்பங்கள்னு பேர் வச்சேன். இனி அடுத்தது நம்ம வரப்போற எபிசோடுகள்ல பாலச்சந்தரோட அடுத்த படைப்புகள பத்தி நம்ம பேசுவோம். என்னைக்குமே இன்னைக்கும் இல்ல, என்னைக்கும் இல்ல வரலாறு காணாத ஒரு பாத்திரங்கள் அப்படின்னா, அது பாலச்சந்தர் ஒருவரால தான் செதுக்க முடியும். பாலச்சந்தர் மறைவுக்கு பிறகு, திருப்பியும் இது போன்ற அழகான பாத்திர படைப்புகள்லாம் நம்மள வந்து சேருங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்திருக்க வேளையில, நம்ம பழசையே ஆசைப்படுவோமே, அதனால என்ன குறைஞ்சு போயிட்டோம்? ஒண்ணும் இல்லையே! பாலச்சந்தர் சார் இன்னைக்கும் இருக்கார், என்னைக்கும் இருப்பார், எப்பவும் இருப்பார் நம்ம எல்லாரோட மனசுலயும். இந்த அபூர்வ ராகங்கள் எம்ஆர்பி கேரக்டர்ஸை பற்றி இன்னைக்கு நம்ம அபூர்வ ராகங்கள் படத்தை பற்றியும் கேரக்டரை பற்றியும்